லூப் ஆப்ஷனும் இதில் அப்பயே கொடுத்துருந்தாங்க. எல்லாமே ஒரு வகையான மெக்கானிசம் தான். இந்த ட்ரிப் பண்ணுது, ட்ரிப் வந்து ஒர்க் ஆகுது, இந்த ரோலர் கன்வேயர் நகருது. அதே நேரத்தில் அந்த டேப்பும் மூவ் ஆகுது. அதை ஸ்கேன் பண்ணி நமக்கு வந்து சாங்ஸை வந்து ஃப்ரீக்வன்சியிலேருந்து நமக்கு நார்மலாக வந்து ஸ்பீக்கரில் வந்து கன்வெர்ட் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. இவ்வளோதான் சிம்பிள். இதில் நமக்கு இந்த பெல்ட் கன்வேயர் சில நேரத்தில் போயிடும். இது பெரிய பெரிய ரேடியோஸ்லேயும் நடக்கும். காரணம்னு பார்த்தீங்கன்னா முன்ன சொல்லியிருந்தேன் இல்லையா, அது முழுக்க முழுக்க பிளாஸ்டிக் தான். காலங்கள் போக அதோட லூப்ரிகேஷன் ஆகட்டும், அதோட எலாஸ்டிசிட்டி ஆகட்டும் போயிடும். ஸோ நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இதுதான் ரேடியோ ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. இதுதான் வந்து எல்லா சிக்னலையும் பார்த்தீங்கன்னா சரியான இடத்துல வந்து வைக்கிறது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆயிரக்கணக்கான காம்பினேஷன் இருக்கும். நாம் வந்து கோடை பண்பலையெல்லாம் இந்த ஃப்ரீக்வன்சி தான் வைக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா, ஆயிரக்கணக்கான காம்பினேஷன் இருக்கும். இந்த ஆயிரக்கணக்கான காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே நெட் டைட் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து அந்த அலைவரிசை ஜாஸ்தியாக்கணுமா கம்மியாக்கணுமான்னு சொல்லும். இது ஒன்ஸ் ஸ்பீக்கரை வந்து நம்ம ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி இருக்கும்.